அண்ணாமலை வந்த பிறகு தமிழ்நாட்டுடைய பாலிடிக்ஸ் வந்து மாறப்போகுது அப்படின்ற மாதிரி இல்ல அவரு கியூபாக்கு அங்க இருந்து கியூபாக்கு போய் புரட்சி பண்ணிட்டு லண்டன்ல ஒரு புரட்சியை முடிச்சிட்டு இங்க வந்து படிச்சுட்டுலாம் வந்திருக்காரு. இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ் அப்படின்ற ஒரு படிச்சுட்டு வந்திருக்காரு. என்ன படிச்சாரு? நான் என்ன சொல்றேன், இருக்கும் போதே மக்கள் மத்தியில அண்ணாமலை யாருன்னு தெரியாது. அண்ணாமலை இருந்தா என்ன போனா என்ன தான் நினைச்சாங்க. அண்ணாமலை லண்டனுக்கு போனதுக்கு பிற்பாடு அண்ணாமலைன்னு ஒருத்தர் இருந்தாரு, எங்க போயிட்டாருன்னு யாராவது கேட்டாங்களா? என்ன யாரும் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்களா? படிப்புல கான்சென்ட்ரேஷன் பண்ணி என்ன படிச்ச நீ? அப்படி பொல்லாத பெரிய அம்பேத்கர் விட அதிகம் படிச்சிருவியா நீ? என்ன சொல்றாரு? இப்போ ஒரு நடிகர் கட்சி ஆரம்பிச்சோன்னு அவர் திராவிட கருத்து தான் பேசுறாரு, திமுக கருத்து தான் பேசுறாரு, மூன்றாவது இடம் அவர் தாங்கிறாரு. நான் தான் மூணாவது இடம் சொல்லல, பாஜக இடத்துக்கு வரல, மூணாவது இடத்துல நாங்க தான் இருந்தோம்னு சொல்லியிருக்காரு. இப்ப மூணாவது இடம் அதுக்குங்கிறாருன்னா இதான் யோக்கியதை. நீ இங்க படிச்சு ஒண்ணும் இல்ல, லண்டனுக்கு போய் இன்னும் மக்கா வந்திருக்காரு அவரு. அதான் யார் அதுல சண்டை அப்படிங்கிறது, அதுதான் அந்த பிராமண சங்க மாநாட்டிலே அதுதான் நடந்தது. அங்க பாத்தீங்கன்னா யார் பேர் எடுக்கிறது திமுக எதிராக பேசின்னு மதுவந்திக்கு கஸ்தூரிக்கு ஒரு போட்டி. அந்த அதனாலதான் கஸ்தூரி அங்க வந்து கஸ்தூரி ஜெயிச்சுட்டாப்ல. நீங்க அப்படி பாத்தீங்கன்னா மோடியை வந்து நீங்க பார்ப்பனல்லாத முகமா தான் பார்க்க முடியும். நீங்க மோடிக்கு வேலை மூத்தவர்கள் எவ்வளவு பார்ப்பனர்கள் இருந்தாங்க, எவ்வளவு பெரிய செல்வாக்கு பெற்றவர், அவளை எல்லாம் தள்ளிட்டு மோடியை பிரதமர் ஆனாரு. இப்போ 2-3 நாளா பாத்தீங்கன்னா சமூக வலைதளங்கள்ல எல்லாருமே அண்ணாமலையுடைய வருகையை வந்து பெருசா பேசுறாங்க. குறிப்பா அண்ணாமலை வந்த பிறகு தமிழ்நாட்டுடைய பாலிடிக்ஸ் வந்து மாறப்போகுது அப்படின்ற மாதிரி இல்ல அவரு கியூபாக்கு அங்க இருந்து கியூபாக்கு போய் புரட்சி பண்ணிட்டு லண்டன்ல ஒரு புரட்சியை முடிச்சிட்டு இங்க வந்து படிச்சுட்டுலாம் வந்திருக்காரு. இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ் அப்படின்ற ஒரு படிச்சுட்டு வந்திருக்காரு. என்ன படிச்சாரு? நான் என்ன சொல்றேன், நீங்க அண்ணாமலை இல்ல அவர் வருகையை நீங்க எப்படி பாக்குறீங்க? அவர் எங்க போனாரு, எதுக்கு போனாரு, அவர் ஏன் முதல்ல இங்க இருந்தாரு, எதுக்கு லண்டனுக்கு போனாரு, ஏன் இப்ப இங்க வராருன்னா அவர் போனதை குறித்து மக்களுக்கு அண்ணாமலைன்னு ஒருத்தர் தமிழ்நாட்டுல வந்து தீவிரமான அரசியல்ல பாஜக நாடாளுமன்றத்துல ஏன் இருந்தாரு, திடீர்னு காணாம போயிட்டாரு. ஏன்டா குரங்கன்னு தமிழ்நாட்டுல யாருமே கேட்கல. யாராவது கேட்டாங்களா? அண்ணாமலைன்னு ஒருத்தர் ஏன் ஆளை காணும் யாராவது பேசினாங்களா? அவங்களதான் சொல்லிக்கிறது. இந்த வடிவேல் கூட 4 பேர் பின்னால வருவாங்க இல்ல, அண்ணா வராரு தீப்பொறி திருமுகங்கிற மாதிரி அவங்களதான் சொல்லிக்கிறாங்களே தவிர அண்ணாமலை அவ்வளோ ஊடகங்கள்ல தான் அண்ணாமலைக்கான முக்கியத்துவம் மக்கள் மத்தியில கிடையாது. இல்ல அதெல்லாம் கேட்கிற ஊடகமும் அதான் பேசிட்டே நீங்க அண்ணாமலை இருக்கும் போதே மக்கள் மத்தியில அண்ணாமலை யாருன்னு தெரியாது. அண்ணாமலை இருந்தா என்ன போனா என்ன தான் நினைச்சாங்க. அண்ணாமலை லண்டனுக்கு போனதுக்கு பிற்பாடு அண்ணாமலைன்னு ஒருத்தர் இருந்தாரு, எங்க போயிட்டாருன்னு யாராவது கேட்டாங்களா? ஊடகத்துல யாரும் கேட்கல. அவர் அங்க போயிட்டாரு, எதுக்கு போனாருன்னா படிக்க போனாருன்னு சொல்றாரு. நான் என்ன கேட்கறேன், நீங்க படிக்க போனீங்கன்னு சொல்றீங்கல்ல, படிக்க தானே போனீங்க. தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு நாடாளுமன்றத்தை எல்லாம் பண்ணிட்டு ஒரு தலைமையா இருக்கிற நீங்க, அவ்வளோ தீவிரமா இருக்கிற நீங்க லண்டன்ல இருந்துகிட்டு இருக்கும் போது தமிழ்நாட்டு பிரச்சனை குறித்திய ஒரு வார்த்தை கூட சொல்லல. நீங்க அரசியல் பத்தி எதுவுமே பேசல. என்ன பண்ணீங்க அங்க? ஏங்க இன்னைக்கு உலகம் உள்ளங்கையில இருக்குங்க, அங்க இருந்தே பாத்துருக்காங்க. இங்க இருந்துகிட்டு நீங்க அமெரிக்கா ட்ரம்ப் தேர்தலை எவன் ஜெயிப்பான்னு கருத்து சொல்ல முடியுது இல்ல. உங்க ஊர்ல லண்டன்ல இருந்துகிட்டு நீங்க வந்து தமிழ்நாட்டுல இருந்துகிட்டு லண்டன் அரசியல் சொல்றது கூட தாமதமாகலாம்னு வச்சீங்க. அந்த அளவுக்கு நமக்கு நெட்வொர்க் கிடையாது. லண்டன்ல இருந்துகிட்டு தமிழ்நாடு அரசியல் தீவிரமா சொல்ல முடியும்ல. அங்க எந்த புதர்ல நீ ஒளிஞ்சிருந்த, ஏன் அதை பத்தி பேசல? அது முக்கியமான கேள்வி. ஏன் இப்ப நீ படிச்சீங்களோ படிக்கலையோ அதை பத்தி நீ கேள்விக்கு வரல. நீங்க ஒரு அரசியல்ல முக்கியமான நபர், தமிழ்நாட்டுக்குள்ளார தீவிர அரசியல் இயங்கிட்டு இருக்கும் போது 6 மாசமோ 1 மாசமோ நீங்க காணாம போயிட்டீங்க. காணாம போகும்போது நீங்க அங்கதானே இருந்தீங்க, ஏன் இங்க பத்தி பேசல? என்ன யாரும் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்களா? படிப்புல கான்சென்ட்ரேஷன் பண்ணி என்ன படிச்ச நீ? அப்படி பொல்லாத பெரிய அம்பேத்கர் விட அதிகம் படிச்சிருவியா நீ? லண்டன்ல அவரும் படிச்சாரு. லண்டன்ல படிச்சுக்கிட்டு இருக்கும் போது தான் அம்பேத்கர் உலகம் வைக்கிற பல ஆய்வுகளை கொடுத்தாரு. தமிழ்நாடு பத்தி லண்டன்ல படிக்கும் போது தமிழ்நாட்டுல இருக்கிற பிரச்சனை பத்தி எழுதுறாரு. ரூபாய்களின் மதிப்பு பத்தி பொருளாதார கட்டுரை அங்க எழுதுறாரு, அங்க பத்தி எழுதல அவர். நீங்க அவ்வளவு பெரிய ஸ்காலரு, இந்தியாவை குறித்து அப்ப கவலைப்பட்டு எழுதுறாரு. இந்தியான்னு ஒரு நாடு சுதந்திரம் அடைவதற்கு முன்னால நீ அங்க என்ன பண்ண? ஏன் பேசல? பேஸ்புக், ட்விட்டர் எதை திறந்தாலும் தமிழ்நாட்டு அரசியல் வரப்போகுது, ஓடிக்கிட்டே இருக்குது. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அங்க? இங்க இவ்வளவு போது எச்ராஜா இப்படி பேசுற, உங்க கட்சி இப்படி போகுது, இவ்வளவு போஸ். நீ திமுக அரசுக்கு எதிராக தான் சொல்லியிருக்கலாமே. எவ்வளவு விஷயங்களுக்கு நடந்தது இல்ல, ஏன் பேசலன்னா நீ அதுதான் இவங்க சொல்ற. அப்ப நீங்க லண்டன்ல என்ன பண்ணீங்கிறது நமக்கு ரகசியமா இருக்குது. இவர் படிக்க போனாரு, அவர் சொல்றாரு படிக்க போனா கருத்து சொல்லக்கூடாதுன்னு ஏதாவது இருக்கா என்ன? அப்ப உங்களை வந்து வனவாசம் அமைச்சாங்களா கட்சியில? கொஞ்ச நாள் வாய மூடிக்கிட்டு வெளியூர் போயிரு, இங்க என்ன நடக்குதுன்னு பாக்கலாம்னு சொன்னாங்களா? என்ன பாலிடிக்ஸ்ங்கிறது மர்மமா இருக்குது. அப்போ லண்டன்ல இவர் என்ன பண்ணாரு, படிச்சாரா போனாராங்கிறத விட்டுருங்க. அந்த லண்டனில் இருந்த காலத்துக்குள்ளார தமிழ்நாட்டுக்கும் அவருக்குமான எந்த தொடர்பும் மற்ற இருந்திருக்கிறாருங்கிறது நமக்கு தெரியுது. அப்ப நீங்க பல்வேறு விஷயங்களை குறித்து பேசாதீங்க, உங்களுக்கு எதையும் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்புறம் வந்து இறங்கின உடனே நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு வந்து இறங்கின உடனே உங்களோட டார்கெட் என்னன்னா உடனே திமுக குறித்து ஏதாவது சொல்லுவீங்க. திமுக பத்தி பேசுறது, திமுக கருத்து சொல்றது, அதுல யாராவது ஒருத்தர் போறவங்க வரவங்க கட்சி ஆரம்பிச்சாலும் அது திமுகவோட சேர்த்து பேசுறது. என்ன சொல்றாரு? இப்போ ஒரு நடிகர் கட்சி ஆரம்பிச்ச உடனே அவர் திராவிட கருத்து தான் பேசுறாரு, திமுக கருத்து தான் பேசுறாரு, மூன்றாவது இடம் அவர் தாங்கிறாரு.
அப்ப கூட பாருங்க நான் தான் 3வது இடம் சொல்லல, பாஜக அந்த இடத்துக்கு வரல, 3வது இடத்துல நாங்க தான் இருந்தோம்னு சொல்லியிருக்காரு. இப்ப 3வது இடம் அதுக்குங்கிறாருன்னா இதான் யோக்கியதை. நான் வந்து இதுக்கு முன்னாலே தொலைக்காட்சி விவாதத்துல அந்த கட்சி மாநாடு அந்த நடிகர் நடத்துறதுக்கு முன்னாலே சன் நியூஸ் விவாதத்துல சொன்னேன், அவர் கட்சி ஆரம்பிச்சாருன்னா ஆரம்பிச்சு மாநாடு நடத்த அடுத்த நிமிஷமே பாஜக கூட பெரிய கட்சி வருவார் சார், அதுக்காக அவர் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு அதுதான் நடந்தது. அது அண்ணாமலையே அங்க இருந்து லண்டன்ல இருந்து நீ கிளம்பி வந்திருக்க இதை சொல்றதுக்கு என்ன படிச்சுன்னு தெரியல. நீ இவ்வளவு நாள் ஒரு படத்துல கவுண்டமணியும் செந்திலும் வாசல்ல கோயில் வாசல்ல உட்காந்துருப்பாங்க பிச்சை எடுக்கிறதுக்கு, உள்ள இருந்து ஒருத்தன் வருவான், வந்து அப்படியே சுத்தி பார்த்துட்டு செந்தில் தட்டுல 20 ரூபா பணம் போடுவான், கவுண்டமணி கொம்ப பிடிச்சிருந்து கேட்பாரு, ஏன் அவன் தட்டுல 20 ரூபா போட்டேன்னு, இருக்கிறதுலே பார்த்தா அவனதான் வந்து எனக்கு இதுவா தெரியுது அப்படின்னு, நல்ல தட்டா வச்சு நல்லா பார்த்தா அவர் தான் எனக்கு இதுவா தெரியுது தெரிஞ்சிருக்காரு. என்ன படிச்சிருக்கேன்னு கேட்டா பிகாம், இன்னும் 10 வருஷம் அதே பண்ணி இன்னும் 10 வருஷம் அதே பண்ற அப்படி தலையில கட்டுவார்ல, அதான் ஞாபகம். நீ இங்க படிச்ச ஒண்ணும் இல்ல, லண்டனுக்கு போய் இன்னும் மக்கா வந்திருக்காரு அவரு. அதான் லண்டன்ல இருந்து வந்து இறங்கும் போதே ஏர்போர்ட்ல நீங்க 3வது இடம் வந்து அந்த நடிகருக்குன்னு சொல்றீங்கன்னா நீங்க 3வது இருந்து பேக்ல போறீங்க, இதுதான் நீ லண்டன்ல உனக்கு கத்து கொடுத்தாங்களா அப்படிங்கிறது. அதனால அது நீங்க வந்து பொருட்படுத்த கூட கருத்தா இல்ல. நீங்க அண்ணாமலை பேசுற கருத்தெல்லாம் என்டர்டைன்மெண்ட், நம்ம வந்து பதில் சொல்வதற்கும் மீடியாக்கள் அன்னைக்கு ஷோ நடத்துறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்குது. யூடியூப் சேனல் இதை தம்லைனா வச்சு இவரோட லூஸ் ஸ்டாக்கை பயன்படுத்துறதுக்கு இப்ப நடுவுல யூடியூப் சேனல் மீடியா சேட்டலைட் சேனல்லாம் தலைப்புகள் இல்லாம கொஞ்சம் கண்டென்ட் இல்லாம இருந்தாங்க. இவர் கண்டென்ட் சோர்ஸ், அவ்வளவுதான். இவர் தம்னல் வைக்கலாம். அதே மாதிரி சீமான் ஒரு கண்டென்ட் சோர்ஸ், யூடியூப் சேனலுக்கு சீமான் ஒரு முக்கியமான கண்டென்ட் சோர்ஸ். அதுல வந்து அண்ணாமலை சீமானு இவங்களோட தம்னைல் வச்சு இவங்க பேசுறதை எதையாவது போட்டு யாராவது தலைப்பு போட்டா ஒரு வழக்கமா அவங்க சேனல் ஒரு 10,000 பேர் பாக்குறாங்கன்னா இவங்களுக்காக 20,000 30 லட்சம் பேர் பார்ப்பாங்கல்ல. வெறும் கண்டென்ட்டுக்காக பேசுறவங்கள்ட்ட பொலிட்டிக்கல் வேல்யூ கிடையாது. அதனால அவங்க விஷயத்தை நம்ம பெருசா பொருட்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழக தலைவர் வந்து தலைவரோ இளைஞரணி செயலாளரோ கட்சியில் இருக்கிற முக்கிய பொறுப்பாளர்கள் யாரோ அண்ணாமலை கருத்து அவங்க பதில் சொல்றதே கிடையாதுங்க. ஒரு பாஜக தலைவர் கூட கன்சிடர் பண்ணதே கிடையாது பதில். ஏன்னா பதில் சொல்ற அளவுக்கு அது அருகதையற்றதா இருக்குதுங்கிறதா உண்மை. அவர் ஒரு கண்டென்ட். எனக்கு தெரிஞ்ச யூடியூப் சேனல்காரங்க எல்லாம் போய் அவர்கிட்ட அசைன்மெண்ட் ஏதாவது கொடுப்ப, சார் ஏதாவது பேசுங்க சார் சொல்லுவாங்க போல தெரியுதுன்னு நினைக்கிறேன் அண்ணாமலைக்கு. அவர் பேசுறது நம்ம அப்படி ஒரு ஸ்கிப் பண்ணிட்டு போயிட முடியுமா அவரை? ஏன்னா இப்போ அவர் இங்க இருக்கும் போது டிஎம்கே ஃபைல் 1 டிஎம்கே ஃபைல் 2 எல்லாம் வெளியிட்டு இருந்தாரு. தொடர்ந்து டிஎம்கேக்கு எதிரான ஒரு பாலிடிக்ஸ் பண்ணிட்டு தானே இருந்தாரு. டிஎம்கே அதான் சொல்றேன்லங்க, திமுகவுக்கு எதிராக அரசியல் பண்ணாதான் அவங்களுக்கு அங்கீகாரம், அவங்களுக்கு மட்டுமல்ல. அதுதான் சண்டை நடக்குது. பாஜகக்குள்ளார ஒரு சண்டை நடக்குது, பாஜகக்குள்ள பாஜக ஆதரவாளருக்குள்ள பிராமண சங்கம் வரைக்கும் அந்த சண்டை நடக்குது. என்ன சண்டைன்னா யாரு திமுகவை குறித்து திமுக தலைவர்களை குறித்து இழிவாக பேசுகிறார்களோ அவர்களுக்கு போஸ்டிங், அவ்வளவுதாங்க. அதனால அவங்க பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமா தமிழிசை பதவியில இருக்கும்போது ரொம்ப மோசமா பேசுவாங்க, இவங்களுக்குள்ள டஃப் இருக்கும். வேற ஒருத்தர் பேசுவார், எச்ராஜா ரொம்ப மோசமா பேசுவாரு. யாரு வந்து இழிவாக திமுகவை சித்தரிச்சு அவதூறுகளை கட்டமைச்சு மீடியால விவாதம் வர வைக்கிறாங்களோ அவர்களுக்கு பதவிங்கிற கான்செப்ட்ல தான் ஆளாளுக்கு சம்பந்தம் இல்லாம அந்த இன்னொருத்தர் ரெட்டி இன்னொருத்தர் எல்லாம் பேசுவார்ல, அவரெல்லாம் ரொம்ப இழிவா பேசுறது காரணம்னா வேற எல்லாம் எவ்வளவு அண்ணா திமுக பத்தி கூட பேச மாட்டாங்க. இப்ப கூட்டணி இல்ல ஏன் சீமான் வந்து பேசுறப்ப சீமான் குறித்து இவங்க பேச மாட்டாங்க, வேற யாரு குறித்து இவங்க பேச மாட்டாங்க. திமுக தான் அவங்களுக்கு அசைன்மெண்ட். இதை நீ பேசுறீங்கன்னா கையில காசு வாயில தோசைங்கிற அசைன்மெண்ட் தான் அவங்க பேசுவாங்க. அவளே ப்ராஜெக்டை கொடுத்துட்டு அதை கொடுத்துட்டு இதை கொடுத்துட்டு என்ன கொடுத்த, எது கொடுத்தும் பிரயோஜனம் இல்லை. அப்ப நீ என்ன பண்ணாலும் வந்து நாடாளுமன்ற தேர்தலில் எல்லாம் நீங்க சேர்ந்து நின்னும் கூட 40 தொகுதி திமுக ஜெயிச்சிருச்சு. கேட்டா புள்ளி விவரம், புள்ளி இவங்க வந்து அவ்வளவு வாங்கணும் இவ்வளவு வாங்கணும் அதெல்லாம் சொல்லலாம். அது அண்ணா திமுக நின்றது, தனியா நின்றது, உங்களுக்கு அவங்களுக்குமான அண்டர்ஸ்டாண்டிங் சார்ந்த ஓட்டு. அண்ணா திமுக வர வேண்டிய உங்களுக்கு விழுந்திருக்குது, உங்களுக்கு வர வேண்டிய அண்ணா திமுக விழுந்திருக்குதுங்கிற நீங்க தனியா நின்றதுக்கு என்ன காரணம்னா ஜெயிக்கு அண்ணா திமுக கூடுதலா ஓட்டு வாங்கலாம், பாஜக நம்ம மேல இருந்ததுன்னா நமக்கு மக்கள் ஓட்டு போட மாட்டாங்கன்னு தனியா நின்றாங்க. நீங்க அண்ணா திமுக ஓட்ட கொஞ்சம் கூடுதலா வாங்கியிருக்கிறீங்க. அந்த ஸ்ட்ராட்டஜி தானே தவிர கட்சி வளர்ந்துருச்சுலாம் சொல்ல முடியாது. அதனால இவரோட விஷயங்களை இக்னோர் பண்றதன் மூலமாக நம்ம அவங்களுக்கான முக்கியத்துவத்தை தவிர்க்கலாம்னு கருது. இப்போ நீங்க சொன்னது மாதிரி கட்சிக்குள்ளேயே சில சலசலப்பு எல்லாம் இருந்துட்டே இருக்கு பாஜக. அதான் அது சொன்னல இவரு, நீங்க அதுல பாத்தீங்கன்னா இவங்களுக்குள்ள கான்ட்ரவர்சி சண்டை வரும். யார் அதிகமா பேசுறதுங்கிற ஒருத்தருக்கு ஒருத்தர் கான்ட்ரவர்சி. அதனால இவங்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் வீடியோ எல்லாம் வச்சுக்கிறாங்க இல்ல, கேமரா எல்லாம். அண்ணாமலை பாஜகவுல இருக்கிறவங்களோட அந்தரங்க கேமராவை பாஜக எதிர்ப்பாளர் நம்மளா வச்சோம், அவங்க தானே வச்சாங்க, எல்லாருக்கும் தெரியுது இல்ல. அவங்கள பத்தி ரகசியம் வெளியே வர்றது, இவங்களை பத்தி ஆடியோ வெளியே வர்றது, அண்ணாமலை பேசுற ஆடியோ வர்றது, அண்ணாமலை வச்ச வீடியோ வெளியே வர்றது, அண்ணாமலை இன்னொருத்தரோட போன்ல பேசுறது வர்றதெல்லாம் யார் வச்சு அவங்களே வச்சுக்கிட்டு அவங்களே சொல்லிக்கிறாங்கிறதோ, யார் அதுல சண்டை அப்படிங்கிறதோ அதுதான் அந்த பிராமண சங்க மாநாட்டிலே அதுதான் நடந்தது. அங்க பாத்தீங்கன்னா யார் பேர் எடுக்கிறது திமுக எதிராக பேசின்னு மதுவந்திக்கு கஸ்தூரிக்கு ஒரு போட்டி. அதனாலதான் கஸ்தூரி அங்க வந்து கஸ்தூரி ஜெயிச்சுட்டாப்ல.
அங்க மதுவந்தியை பேசி பார்த்தப்ப மதுவந்தியை தாண்டி பேசணுங்கிறதுனால வெறி கொண்டு மிக மோசமா கஸ்தூரி பேசி அந்த இடத்துல வெற்றி பெற்றாப்ல. அந்த இடத்துல டெபாசிட் காலி மதுவந்திக்கு. ஆனா மதுவந்தி அன்னைக்கு மன வருத்தம் இருந்த மதுவந்திக்கு கஸ்தூரி இவ்வளவு மோசமா பேசி கோர்ட்டுக்கு போய் கைதாகி தலைமறைவானதான் ஜஸ்ட் மிஸ் அப்படின்னு மதுவந்தி சந்தோஷப்பட்டிருப்போம். அதுக்கப்புறம் தான் மதுவந்தி கஸ்தூரியை கண்டிக்கிறாங்க பாத்தீங்களா, எஸ் வி சேகர் கண்டிக்கிறாரு, மதுவந்தியை கண்டிக்கிறாங்கன்னா இந்த கான்ட்ரவர்சி அவங்களுக்குள்ள இருக்குது. யார் பேர் எடுக்கிறது, அது திமுகவுக்கு எதிராக யார் பேசுகிறாரோ அவங்க லைவ் ரைட்ல வருவாங்க, அவங்களுக்கு ஒரு மீடியா முக்கியத்துவம் கிடைக்கும். போற வர யாராவது ஒரு கருத்து சொல்லிட்டாங்கன்னா அதை எடுத்து விவாதிப்பாங்க அப்படின்றதுல அதுக்காக அவங்க பேச. இப்போ இவருடைய வருகை பாஜக என்ன மாதிரியான தாக்கம் கொடுக்கும்? ஏன்னா முன்னாடி அவர் வந்த பிறகு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, உள்ள இருந்த ஒவ்வொரு பார்ப்பனர்களும் வெளியில போறாங்க, குறிப்பா எஸ் வி சேகர் அதை புறக்கணிக்கிறாரு, இவங்க காயத்ரி ரகுராம் வெளியில போறாங்க, இந்த மாதிரி பார்ப்பனர்களா பார்த்து வெளியில போறாங்க அப்படின்னா பாஜகல ஒரு ஓபிசி அரசியல் உள்ள வருது, அதனால வெளில போறாங்க அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கலாமா? இல்ல இந்த மாதிரி தாக்கம் ஏற்படுத்தும். அவரு அவங்களுக்குள்ள அதிகார போட்டி சொன்னல, அதிகார போட்டி அது திராவிடர் வெர்சஸ் அந்த மாதிரி எல்லாம் இல்ல, அப்படி எல்லாம் கிடையாது, அப்படி எல்லாம் அதுல கிடையாது. யார் பேர் எடுக்கிறது அப்படிங்கிறது சார்ந்த விஷயம் தான் அதுல நடக்குது. நீங்க அப்படி பாத்தீங்கன்னா மோடியை நீங்க பார்ப்பன இல்லாத முகமா தான் பார்க்க முடியும். நீங்க மோடிக்கு வேலை மூத்தவர்கள் எவ்வளவு பார்ப்பனர்கள் இருந்தாங்க, எவ்வளவு பெரிய செல்வாக்கு பெற்றவர் இருந்தாங்க, அவளை எல்லாம் தள்ளிட்டு மோடியை பிரதமர் ஆனாரு. ஏன் மோடியை பிரதமர் ஆக்குனாங்கன்னு சொன்னாங்கன்னா, ஒரு பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தின் மத்தியில் பாஜக ஒரு பிற்படுத்தப்பட்ட கட்சியா கட்டமைச்சாங்க மோடியை வச்சு. ஏன்னா அதுல நல்லா பாத்தீங்கன்னா அவங்க 2 அரசியல மோடியை வச்சு முன்னெடுத்தாங்க. ஒண்ணு நேரடியாகவே இஸ்லாமிய ஓட்டுகளுக்கு வேண்டாம் முடிவு பண்ணி தான் மோடியை கொண்டு வராங்க. மோடி வெளிப்படையா பேசுறாரு. அப்ப அவங்க அரசியல மாட்டுக்கறிக்கு எதிராக பேசுகிற அரசியல் அப்படிங்கிறதுல இஸ்லாமிய எதிர்ப்பு, தலித் மக்கள் புறக்கணிப்பு, இது 2 கான்செப்ட். எனக்கு தலித் மக்கள் ஓட்டும் தேவையில்லை, இஸ்லாமியர் ஓட்டும் தேவையில்லை. அப்போ பார்ப்பனர் ஓட்டு, பார்ப்பனர் இல்லாத மக்கள் ஓட்டு இருந்தா போதுன்னு அதுல பாத்தீங்கன்னா அவங்க அசைவ உணவு தானே பேசணும் ஐடியாலஜி பிரகாரம். பிராமணிக்கல் ஐடியாலஜி பிரகாரம் என் மாமிசம் சாப்பிடக்கூடாதுன்னு தானே பேசணும், அவங்க மாட்டுக்கறி சாப்பிடக்கூடாதுன்னு பேசுறாங்க. அப்ப இடைநிலை ஜாதியை சேர்த்துக்கிறது, மாட்டுக்கறி சாப்பிடாத இடைநிலை ஜாதியோட அரசியலை ப்ரமோட் பண்ணுவதில் குறிடாத்தான் மோடியை வச்சு அவங்க என்ன பண்ணாங்க. மோடியை பாத்தீங்கன்னா மற்ற சாமியாரோட பின்தள்ளிட்டு அவர் சித்த பொருளை ஒரு சாமியார் பதஞ்சலின்னு ஒண்ணு, பதஞ்சலி அவர் தான் ப்ரமோட் பண்ணாரு. பாபா ராம்தேவ் எவ்வளவு சாமியார் இருந்த போது பெண்தள்ளிட்டு அவரோட ப்ராடக்ட் விற்கிறவரா மோடி பண்றாருன்னு கூட சொன்னாங்கல்ல. இதே அடையாளம் மோடிக்குன்னு சொல்லப்பட்டது. அவர் பிராமணர் எல்லாம் பெண்தள்ளிட்டு அவருக்கு வந்துட்டாருன்னு அதெல்லாம் கிடையாது. அப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜி அவங்க எடுக்கிறாங்க. அதுதான் காரணம். இவங்களுக்குள்ளார அதிகார போட்டியின் காரணமா தான் தமிழ்நாட்டுக்குள்ளார குறிப்பா தமிழ்நாட்டுக்குள்ளார ஒரு பார்ப்பன தலைமை என்பது இங்க வாய்ப்பே கிடையாது. ஜெயலலிதா கூட எப்படி பார்த்தாங்கன்னா அவங்க எம்ஜிஆரோட தொடர்ச்சியா பார்த்தாங்க. இல்ல அது பாஜகலயும் வாய்ப்பு கிடையாதா? பாஜக வாய்ப்பு கிடையாது. பாஜகவுல கட்சியில வாய்ப்பு இருக்கலாம், ஆனா தமிழ்நாட்டுக்குள்ளார பாஜக லைம்லைட்ல வரணும்னா கடைசி இருக்கு நிறைய. எனக்கு தெரிஞ்சு கடைசி 4 தலைவர்கள் தானே ஓபிசில இருந்து வராங்க. அதுக்கு முன்னாடி எல்லாம் பார்ப்பனர்களா தானே. அதான கட்சி வளர்க்க முடியலன்னு அவங்க ஸ்ட்ராட்டஜி எடுத்து மாத்துறாங்க. ஆமா, அதனாலதான் தமிழ் நல்லா தெரிஞ்சுங்க. அப்படி கொண்டு வந்தாலும் யாரை கொண்டு பெரும்பான்மை சாதியை சேர்ந்தவங்க கொண்டு வருவாங்க. நீ யாருன்னா ரொம்ப சிறுபான்மையா இருக்கிற சாதியை சேர்ந்த நான் பிராமணனை கொண்டு வர மாட்டாங்க, பெரும்பான்மை சாதியை கொண்டு வருவாங்க. அதுலதான் தமிழிசை சவுந்தரராஜனை கொண்டு வந்த பிறகு நீங்க அவங்க சாதி சமூகத்தை இன்னும் ஒட்டுமொத்தமா பாஜக அடையாளமா மாற்ற முயற்சி பண்ணாங்க பாத்தீங்களா? அது கிடையாது. அதுல பொன் ராதாகிருஷ்ணனுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுப்பது, தமிழிசைக்கு முக்கியத்துவம் கொடுப்பதன் மூலமாக அந்த சமூக மக்களே பாஜக ஐடியாலஜிக்கு அவங்க அடையாளப்படுத்துறாங்க. அப்படி கிடையாது. ஏன்னா மோடி அரசு கொண்டு வந்த ஜிஎஸ்டி மூலமாக தமிழ்நாட்டில் நிலைகுலைந்த ஒரு சாதின்னா நாடார் சமூகம் தான். நடுவதிக்கு கொண்டாந்து பாட்டீங்க. நீங்க தமிழிசைக்கு ஒரு பதவியும் ராதாகிருஷ்ணனுக்கு ஒரு பதவியும் கொடுத்துட்டு ஒட்டுமொத்த நடார் சமூகத்தின் வணிகத்தின் களவாடிச்சு பாஜக அரசு. அதனால அந்த மக்கள் எல்லாம் கொடுக்கோத்தில் இருக்கு. அப்படி ஒரு கலர் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தலித் கண்ணோட்டம் வேணும் என்பதற்காக முருகனை கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் தலித் கொடுத்துட்டு அப்படியே நேரடியா ஒரு ஆதிக்க சாதி சமூகத்தை சேர்ந்து அண்ணாமலை கொடுக்குறாங்க. அது பெரும்பான்மை சாதி தீர்மானிக்கிறது. இப்ப வேற யாராவது ஒருத்தர் கொடுக்கறதா இருந்தாலும் இடைநிலை சாதியில் ஒரு பெரும்பான்மை சாதி தென் மாவட்டத்தில் இருக்கிற ஆளுங்களுக்கு தான் அடுத்த பதவி கொடுப்பாங்க. பிராமணர்களுக்கு கொடுக்க மாட்டாங்க, பார்ப்பனர்களுக்கு கொடுக்க மாட்டாங்கிறது அவங்களோட ஸ்ட்ராட்டஜி. அதன் பிரகாரம் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இவங்களுக்கு புறக்கணிக்க இந்த ஸ்ட்ராட்டஜியின் காரணமா பாஜக எடுத்து வைக்கிற அடியில எச்ராஜா, எஸ் வி சேகர் போன்றவர்கள் புறக்கணிக்கப்படுவதற்கு வாய்ப்பு. ராமசுப்ரமணியம் அப்படிதான் புறக்கணிக்கப்பட்டார். புறக்கணிக்கிறதுனால அவங்க இண்டிவிஜுவலா அதை ஃபீல் பண்றாங்க. நாங்க அதனால அவங்க இவங்க தலைமைக்கு பேசுறாங்க. கோஷ்டி தகராறு ஐடியாலஜில அவங்க என்ன பேசுறாலும் அண்ணாமலை என்ன பெரியாருக்கு ஆதரவும் பார்ப்பன எதிர்ப்பா பேச போறாரு, மோடி என்ன பேச போறாரா? புராண காலங்கள்ல இருந்தே ராமன், கண்ணன், அதுக்கப்புறம் மோடி வரைக்கும் அந்த அரசியல் தான் ஒரு அடையாளமாக. எல்லா பிராமண சங்கம்லாம் மோடி தான் பிரதமரா இருக்கணும்னு சொல்றாங்க. மாறாக ராகுல் காந்தி பிராமண பார்ப்பன சமூகத்தை சேர்ந்தவர். பார்ப்பன சமூகத்தை சேர்ந்த ராகுல் காந்தி பார்ப்பனர்கள் புரிய மாட்டேங்குது. அவர் வரக்கூடாதுன்னு தோக்கடிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஒரு பிற்படுத்தப்பட்ட பார்ப்பனர் மோடியா தானே பிரதமர் ஆக்கணும்னு விரும்புறாங்க. அப்ப என்ன இவங்க எல்லாம் பார்ப்பனர் அதிகாரத்துக்கு வரக்கூடாது, பிராமின் அதிகாரத்துக்கு வரக்கூடாது, பிசிஆன் தான் அதிகாரத்துக்கு வரணும், பிராமண சங்கத்துல பிராமணர்கள் விரும்புறாங்கன்னு ஆடுமா? ஐடியாலஜி யார் முன்னெடுக்கிறாங்க? ராகுல் காந்தி ஆர்எஸ்எஸ் எதிராக பேசுறாரு, மோடி ஆர்எஸ்எஸ் ஐடியாலஜியாவே இருக்கிறாரு.
அப்ப அவங்களுக்கு யாரு நான் பிராமினாங்கிறது முக்கியம் கிடையாது. தன் அரசியல் யார் சொல்றாங்கிறது. ஒரு பிராமணரா இருந்து அரசியல் சொன்னா ஒட்டுமொத்தமா சர்வைவல் பண்ண முடியாதா, அம்பலமாயிடும். ஒரு நான் பிராமினா இருந்து அது சொல்லும் போது ஒரு செல்வாக்கு கிடைக்குங்கிறது அது பகவத்கீதை காலத்துல இன்னைக்கு மோடி காலம் வரைக்கும் அது பிராமின்ஸ் நீங்க நான் பிராமினாங்கிறது இல்ல, நீங்க என்ன ஐடியாலஜில இருக்கிறீங்க. அர்ஜுன் சம்பத் தலைவரா வந்தா அவரு ஏன் ஆர்கனைஸ் பண்றாரு? அப்ப இந்த கண்ணோட்டம் அரசியல் கண்ணோட்டம் தான் முக்கியம். அப்படிதான் நீங்க அண்ணாமலையும் பார்க்கணும். நேரத்துக்கும் கருத்துக்கும் மிக்க நன்றி.